Chudava, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. கோதாவரி, வாமா உள்ள போலாம். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், நான் வரமாட்டேன்னு. இல்லம்மா, நான் மட்டும் போய் தனியா பத்திரிக்கை வச்சா நல்லாவா இருக்கும்? அப்படின்னா வாங்க, திரும்ப போயிடலாம். என்னம்மா பேசுற நீ? திரும்ப போறதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம். பாரு, இந்த ஒரு தடவை கோவத்தெல்லாம் விட்டுட்டு பத்திரிகை வைக்கிறதுக்கு வா. நீங்க போய் வைக்கிறதா இருந்தா போங்க, இல்லன்னா வாங்க திரும்ப போயிடலாம். சரி, நீ உட்காரு, நான் போய் வச்சுட்டு வரேன். இனிமேதான் நீ நல்லா சாப்பிடணும். அண்ணி, வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. வணக்கங்க. எங்க கோதாவரி? வந்திருக்கா, வெளியில ஆட்டோல உட்காந்துருக்கா. என்ன பழக்கம் இது? வீடு வரைக்கும் வந்துட்டு ஆட்டோலயே உட்காந்துருக்கிறது. உள்ள வர வேண்டியதானே? யார் அவமானப்படுத்த இப்படி எல்லாம் பண்றாங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஐயோ, நீங்க வேற கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. சின்ன விஷயத்தை பெருசாக்கி விட்டுறாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல நடந்த பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு உள்ள வராம இருப்பா. நீங்க உட்காருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சமந்தி, ஒரு நிமிஷம். அவங்க எங்களுக்காக இங்க வரல, உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு உள்ள வர இஷ்டம் இல்ல போல் இருக்கு. நீங்க அவங்கள கட்டாயப்படுத்தில கூட்டிட்டு வர வேண்டாம். இங்க வந்து திரும்பவும் ஏதாவது தேவையில்லாம பேசினாங்கன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. தாரணி பிரெக்னென்ட்ங்கிற சந்தோஷத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். அதையெல்லாம் ஸ்பாயில் பண்ற மாதிரி எதுவும் நடக்க வேண்டாமேன்னு தான் சொல்றேன். தாரணி பிரெக்னென்ட் இருக்காளா? எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு பேரனோ பேத்தியோ வரப்போறாங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கார்த்தி, கங்க்ராட்ஸ் பா. தேங்க்ஸ் சித்தப்பா. என் பொண்ணு மீனாட்சிக்கு வர 27ஆம் தேதி கல்யாணம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். மாமா, ஒரு நிமிஷம். என்னம்மா? மாமா, பத்திரிகையை நீங்களும் அத்தையும் சேர்ந்து வச்சாதான் நல்லா இருக்கும். பரவாயில்லம்மா, அவ வந்தா எல்லாருக்கும் தேவையில்லாத ஒரு சங்கடம். அதெல்லாம் இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. மாமா, நீங்க என் கூட வாங்க, நான் அத்தையை கூப்பிடுறேன். தாரணி, அம்மா நீங்க இருங்கம்மா. பாவம் அத்தை உள்ள வர சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லா இல்லம்மா. நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏங்க, நீங்களும் வாங்க. வாங்க மாமா. அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்னடா கார்த்திக், நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். ஆனா நீங்க படுறதுதான் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அத்தை, உள்ள வாங்க அத்தை. வேணாம்மா, அங்க வந்து பாக்குறதுக்கு எனக்கு யார் இருக்கா? அத்தை, நடந்ததெல்லாம் மறந்துருங்க ப்ளீஸ். எனக்காக உள்ள வாங்க. வேணாம்மா, எனக்கு வர இஷ்டம் இல்லைன்னா விட்டுறேன். ப்ளீஸ் அத்தை. சித்தி, கர்ப்பமா இருக்கிற பொண்ண இப்படி கெஞ்ச விடலாமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா?
தாரணி, நீங்க பாட்டியாக போறீங்க அத்தை. நீங்க உள்ள வந்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க. உள்ள வாங்க உள்ள அத்தை. வாங்க சித்தி. வாங்க பாகவதாவே வாங்க வாங்க. முதல்ல வெளியே போ. சிவா, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. நல்லா புள்ள வளர்த்து வச்சிருக்க. ஒருத்த பொண்ணுங்களை மதிக்காம திரியறான், இன்னொருத்த பொண்ணுக்காக விஷத்தை குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். நீ புள்ள வளர்க்கறத பத்தி பேசுற. ஏண்டி உள்ள வரதை விட்டுட்டு வெளியே நின்னுட்ட? வணக்கங்க. ஏங்க, டீ காஃபி வேணுமான்னு கேளுங்க. காஃபி டீ எல்லாம் பித்தோன்னு நான் குடிக்கிறது இல்ல. எங்க பத்திரிக்கை எடுங்க, கொடுத்துட்டு கிளம்பலாம். அக்கா, இது உன் பொண்ணு கல்யாணம், அதனால உன்னை தனியா அழைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீ தான் முன்னாடி வந்து நின்னு எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். இந்தாக்கா. அக்கா, இந்த பத்திரிக்கை எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துரு. சரிம்மா, அப்படியே சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கும் பத்திரிக்கை வச்சுடு. குடுமா குடு. நீங்க பத்திரிக்கை வாங்கிக்கங்க. எங்க பொண்ணு கல்யாணம், அவசியம் வந்துருங்க. நிச்சயம் வந்து. கிளம்பலாமா? வரேங்க. வரேன். வரேன்க்கா. இது ஒரு கல்யாணம், இதுக்கு ஒரு பத்திரிக்கை வேற. இதுல நாங்க வாழ்த்த வேற வரணுமா? என்ன சக்தி, என்னாச்சு?
சக்தி, என்ன ப்ராப்ளம்? நீங்க தான் பாஸ், நீங்க தான் இப்ப ப்ராப்ளமே. உங்ககிட்ட யார் கேட்டா? நான் இங்க கேட்டுட்டு இருக்கேன். ஆனா பதில நான் தான் சொல்லணும். ஆக்சுவலா ப்ராப்ளம் உங்களால இல்ல, ஆனா அதுல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க. விஷயத்த சொல்லுங்க. மீனாட்சி கூட உங்களுக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தணும். என்ன சக்தி, என்ன உளறிட்டு இருக்காரு? ஏன் பாஸ் எவ்வளவு டீட்டெயிலா சொல்ற? இது புரியலன்னு சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க அங்க என்ன கேட்டாலும் பதில் வராது. ஏன்னா இந்த விஷயத்தை டீல் பண்றது ஃபுல்லா நான் தான். நீங்க என்கிட்ட தான் பேசி ஆகணும். சிவா, ஏன் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? சாரி கௌதம், இவர் பேச்சே அப்படிதான். இவரு மரியாதை இப்ப யாருக்கு வேணும்? இப்ப இவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, அது அது வந்து ஏய், எதுக்கு இவ்வளவு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? எதுக்கு வர சொன்னமோ அதை பேச வேண்டியதானே? ஒண்ணும் இல்ல பாஸ், உங்களுக்கு நிச்சயம் பண்ண மீனாட்சியும் என் தம்பி சுந்தரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. ஸோ இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீங்களே விலகிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிற அவங்க 2 பேர் கல்யாணமாக நல்லபடியாக நடக்கும். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு சக்திக்கு பயம். அதான் வர சொல்லி நான் பேசிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். இதுதான் பாஸ் விஷயம். உங்களோட நல்ல முடிவை நாங்க எதிர்பார்க்கிறோம். சக்தி, என்ன இதெல்லாம்? உண்மைதான் கௌதம். சக்தி, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க கௌதம். 100% தப்பு எங்க மேலதான். அக்கா சுந்தர லவ் பண்ற விஷயம் உங்க என்கேஜ்மெண்ட் வரைக்கும் இங்க யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சதும் நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அவங்க மேலேயும் தப்பு இல்லை, அவங்க பக்கம் நியாயம் இருந்துச்சு. அதான் உங்களை கூப்பிட்டு பேசலான்னு. என்ன கோமாளி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ் கௌதம், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்டு யோசிங்க. உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. ஆஸ் அ ஃப்ரெண்டா உங்ககிட்ட நடந்ததை சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லாம இதுக்கு சும்மா நிறுத்து. என்ன ஜோக்கராக்கி டிராமா பண்றீங்களா? இதுல என்ன டிராமா பண்றோம்? என்னன்னு உங்களை கூப்பிட்டு பேசிட்டு தானே இருக்கோம். ஹலோ, யூ ஜஸ்ட் ஷட் அப். நீங்க விளையாடுறதுக்கு என் லைஃப் தான் கிடைச்சதா? இதெல்லாம் முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? என்ன எதுக்கு பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க? எதுக்கு நிச்சயம் பண்ணீங்க? எல்லாருக்கும் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் என் கல்யாணத்தை பத்தி ஏகப்பட்ட கனவுகளோட இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே சொல்லியாச்சு. இப்ப என் கல்யாணம் நடக்காதுன்னு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு யார்கிட்ட சொல்ல முடியும்? உங்க அக்காவை பொண்டாட்டியை நினைச்சு நான் பாதி வாழ்க்கைய அவ கூட கற்பனையில வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்ப வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுன்னு சொன்னா எப்படி முடியும்? நீங்க என்ன சொன்னாலும் மீனாட்சி எனக்கு தான். அவளுக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது ஏன் கூட தான். பாஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதுமா? நீங்க கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு உங்களை பிடிக்க வேணா? ஏன்டா பிடிக்காது? ஏன் பிடிக்காது? கூல் பாஸ், கூல். தப்பு பண்ணது என் தம்பிங்கிறதுனால நீங்க என் சட்டையை பிடிச்சது கூட நான் தப்பா எடுத்துக்கல. நீங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்த ஸ்ட்ரைட்டா சக்தி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாம உங்க கிட்ட சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவங்க கிட்ட சொன்னா அவங்க மானம் கௌரவம் பார்த்து ஏதாவது தப்பான முடிவுக்கு போனாலும் போவாங்க. நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி சக்தி சொன்னதுனால தான் உங்களை கூப்பிட்டு நான் பேசுறேன். நீங்களே புரிஞ்சுக்கிட்டு ஸ்மூத்தா விலகி போறதுதான் நல்லது. நான் ஏன் விலகி போனேன்? யாரோட மானத்தை பத்தி உயிரை பத்தியும் நான் எதுக்கு கவலை பண்ண? ஏன் கல்யாணம் நின்னு போனா எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? உங்ககிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். நான் யார்கிட்ட பேசணுமா அவங்க கிட்ட பேசிக்கிறேன். கௌதம், நான் சொல்றேன். வேணான்னு சொல்ல சொல்ல கேட்காம கூட்டிட்டு போனீங்கல்ல, அவங்க கொடுத்த மரியாதை பாத்தீங்களா? ஏமா
அவங்க மரியாதை நமக்கு யாருக்கு வேணும்? கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டியது நம்ம கடமை. அவங்க கல்யாணத்துக்கு வருவாங்கங்கிற நம்பிக்கை கூட எனக்கு கிடையாது. அப்புறம் ஏன் பத்திரிக்கை வைக்கணும்னு போனீங்க? ஏன் அந்த மகாராணி வரலன்னா நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்காம அப்படியே நின்னு போயிடுமா என்ன? அவளை பத்தி நினைச்சாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. இது பாரு கோதாவரி, எதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க? அந்த கடவுள் நமக்கு நல்ல சம்பந்தத்தை கொடுத்திருக்காரு. தங்கமான மாப்பிள்ள. நம்ம மீனாட்சி சந்தோஷமா இருப்பா. நமக்கு அது போதும்ல. ஆமாங்க, கௌதம் நமக்கு வெறும் மாப்பிள்ள மட்டும் இல்லைங்க, அவர் நமக்கு மகங்க. இப்பவே நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் அவர் நடந்துக்கிறாரு. அவருக்கு கோவமே வராது போல இருக்கு கோதாவரி. எப்ப பாரு சிரிச்ச முகமாவே இருக்காரு. நீங்க வேற எப்ப பார்த்தாலும் அவரை புகழ்ந்துட்டே இருக்காதீங்க. மாப்பிள்ளைக்கு திருஷ்டி கிச்சு விழுந்துற போகுது. எனக்கு காஃபி தான் போட தெரியும். உங்களுக்கு காஃபி பிடிக்கும்ல? உங்களுக்கு என் கையால சூப்பரா ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வரேன். நீங்க உட்காருங்க. உங்க அப்பா அம்மா எங்க? அவங்க இங்கதான் மாமா பக்கத்துல பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. தெரியும். உட்காரலாமே. மீனாட்சி எங்க? அது இங்கதான் நிப்பாட்டிக்க. கோதாவரி, மாப்பிள்ள வந்திருக்காரு. ஆமாங்க. வா வா. வாங்க மாப்பிள்ள. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஏன் நின்னுட்டே இருக்கீங்க மாப்பிள்ள? உட்காருங்க. ஏண்டி உட்கார சொல்லக்கூடாதா? இல்லம்மா, இது பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போயிருந்தோம். வரும்போது ஆட்டோல உங்களை பத்தி தான் பேசிட்டு வந்தோம். ஆமா மாப்பிள்ள, உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சது நாங்க பண்ண புண்ணியம், எங்க அதிர்ஷ்டம். அம்மா வந்துட்டீங்களா? இந்தாங்க மாமா காஃபி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க மாப்பிள்ள. எதை பத்தி? கல்யாணத்தை பத்தி. எல்லாம் நம்ம பேசின மாதிரி தான் நடக்குது. அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நிறைய இருக்கு. அத பத்தி தான் இப்ப பேசணும். தம்பி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, சரி பண்ணிக்கலாம். நான் முதல்ல மீனாட்சி கிட்ட பேசணும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க மாப்பிள்ள. முதல்ல நான் மீனாட்சி கிட்ட தான் பேசணும். சரி மாப்பிள்ள. அனு, போய் அக்கா கூட்டு வாமா. மீனாட்சி, மாப்பிள்ள உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? நீங்க எல்லாம் அப்படி வாங்கம்மா, வாங்க.